ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மு, அப்பச்சி, சொல்லுங்க அப்பச்சி. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு இந்த 2 கண்ணு பத்தலம்மா. என் மனசு நிறைஞ்சு போச்சு. மகாராணி மாதிரி இருக்கத்தா. அப்பச்சி, ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அத்தா. போற இடத்துல நீ நிம்மதியா இருக்கணும், மகாராணி மாதிரி இருக்கணும் அத்தா. அலமேலு, நம்ம மகளுக்கு இனிமே எந்த கஷ்டமும் இல்லை. இது வரைக்கும் இவ இந்த வீட்டுல பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அம்மு போற இடத்துல மகாராணி மாதிரி வாழ போறா. இந்நேரம் நீ மட்டும் இருந்திருந்தா எம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பல்ல. இதுக்கு அப்புறம் நம்ம அம்மு எப்பவும் எதுக்கும் வருத்தப்படாம சந்தோஷமா வாழ போறா பாரு. அம்மா நாகு, மாப்பிள்ளை வீட்டு ஆளுக வந்து போன கையோட அமுதாவுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுருமா. ஊர்க்கண்ணே இன்னைக்கு என் மக மேலதான் இருக்க போகுது. சரி மாமா, சுத்தி போடாமலையா? சுத்தி போட்டுட்டா போச்சு. நான் அமுதாவை பாத்துக்கிறேன். அங்க உங்க மகன் உங்களை தேடிட்டு இருக்காரு, நீங்க போங்க. போதியா உங்க அப்பன் பொண்ணு சென்டிமெண்ட். விட்டா ரொம்ப தான் பேசுவீங்க. மாமா, இதோ போறம்மா. நீ வந்து உட்கார அமுதா, நான் உனக்கு பூ வச்சு விடுறேன். வா. ஹலோ, நீ எனக்கு எதுக்கு போன் பண்ற? நீ அங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல தானே இருக்க? அங்க 4-6 அடிக்க போயிருக்க. உன்னோட கையில பேட் தானே இருக்கணும், போன் கிடையாது. ஐயோ, கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணு, ஏன் மேல கிடையாது. ஞாபகம் இருக்குல்ல? நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதை கொண்டு வந்து என் கிட்ட கொடுக்கணும். சோ அதனால கிரிக்கெட் மேல ஃபோக்கஸ் பண்ணு. இப்படி தேவையில்லாம போன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. ரிலாக்ஸ். எப்படி கிரிக்கெட் விளையாடணும்னு எனக்கு சொல்லி தரது. ஓகே, கிரிக்கெட் எப்படி விளையாடணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் என்னால கிரிக்கெட் விளையாடாம கூட பணம் சம்பாதிக்க முடியும். அது ஏன்னா நான் பிசினஸ்ல கவனம் செலுத்தி இருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன். இப்ப நான் எதுக்கு போன் பண்ணனா, நீ டிவி கிட்ட போய் நின்னு என்ன பார்க்கணும்ங்கிறதுக்காக தான். புரியுதா? மேட்ச் மிஸ் பண்ணாத. நான் தான் சொன்னேன்ல 4-6 அடிப்பேன். ஐ ப்ராமிஸ்ட் யூ, ரைட்? ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸ்? ப்ராமிஸ் கேம்ஸ்லாம் கிடையாது. சேலஞ்ச். எனக்கு சேலஞ்ச் மட்டும் தான் தெரியும். இப்படி டயலாக் அடிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் மத்தத பத்தி எல்லாம் யோசிக்கிறத நிறுத்து. அத நான் பாத்துக்கிறேன். நான் பிசினஸ்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன்னா நீ நிறைய லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவ. அதுவும் என் கவனம் உன் மேல இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி. இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்போ உன்னோட கவனம் என் மேல இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே தெரியும். கமான் கரண், ஓபனிங் நீ தான் விளையாடணும். நான் வைக்கிறேன். மேட்ச்க்கு ரெடி ஆகணும். வாட்ச் மீ ஆன் டிவி. ஓகே, பை. சரி சரி, ஆல் தி பெஸ்ட். ஒழுங்காடு. ஒரு செகண்ட் இங்க பாரு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உன்கிட்ட இருந்து என்னெல்லாம் பறிச்சனோ அதெல்லாம் நீ என்கிட்ட இருந்து திரும்பி வாங்கிக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, சரி போ. ஐ மிஸ் யூ. பை. சாரி கரண், எனக்கு உன்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லாவே விளையாடுவ கரண். ஆனா ஒருவேளை நான் இதை சொன்னேன்னா நீ ஓவர் கான்பிடென்ட் ஆயிடுவ. அதோட ஓவர் கான்பிடன்ஸ் தோல்வியோட முத அடையாளம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு போறோம். உள்ள வரவே கூடாது. கிளம்புங்க. சொல்றது கேளுங்க. கரண் ஒண்ணும் மேட்ச் ஃபிக்ஸர் இல்ல. அவர் ஒண்ணும் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணல. Preeta Luthra live on news channels. Interesting.
அப்படின்னா அவர் கார்ல ஏன் இவ்வளவு பணம் இருந்துச்சு? அந்த பணம் அவரோட கார்ல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த பணம் மேட்ச் பிக்சிங் பணம் கிடையாது. அப்படின்னா அது எந்த பணம்? ஏன்னா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 2 வருஷமா எந்த மேட்சுமே விளையாடலையே, பணமும் சம்பாதிக்கல. அப்படின்னா இந்த பணம் எங்க இருந்து வந்தது? பெப்பே இல்லையே. இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இது. அப்ப பிரீதாவுடைய புருஷனான அவனும் அதை சந்தோஷமா பார்க்க உரிமை இருக்குல்ல. கரண், பாரு பிரீதா போன்ல. அவர் பணம் சம்பாதிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கரண் இருக்காரே, அவர் ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலி பிலாங் பண்ணவர். உங்களுக்கு அவரோட இன்டர்னல் பிசினஸ் பத்தியோ இல்ல பினான்சியல் மேட்டர்ஸ் பத்தியோ எப்படி தெரியும்? இங்க பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். கரண் ஒன்னும் மேட்ச் பிக்சிங் பண்ணல. அவர் மேட்ச் பிக்சர் இல்ல. ஏன்னா அவரோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பாருங்க, அது ரொம்ப கிளீனா இருக்கு. ஒருவேளை அவர் ஃப்ராடா இருந்தா இல்ல மேட்ச் பிக்சரா இருந்தா இந்த மாதிரி ஏதாவது பாஸ்ட்லயும் செஞ்சிருப்பாருல. நீங்க அவரோட பாஸ்ட்ல எந்த மேட்ச் வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஏடகுடமான ரெக்கார்ட் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி க்ளீன். அதோட இந்த விஷயத்த நான் அவரோட மனைவிங்கிற முறையில சொல்லல. இன்ஃபேக்ட் இந்த சினாரியோல என்ன அவரோட மனைவியை நினைக்கவும் வேண்டாம். ஏன்னா நான் அவரோட மனைவியை விட மேல. நான் அந்த இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் அண்ட் அவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர். ஒருவேளை அவர் துரோகம் பண்றதா இருந்தா இல்ல ஏமாத்துறதா இருந்தா தில்லுமுள்ளு பண்றதா இருந்தா அவர் அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல கூட செஞ்சிருக்கலாம்ல. எங்க பிசினஸ்ல கூட அவர் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் 1 ரூபாய்க்காக கூட தில்லுமுள்ள என்னோட கம்பெனில செஞ்சதே இல்ல. அப்படின்னா ஏமாத்துறதோ இல்ல துரோகமோ அவரோட ரத்தத்திலே கிடையாது. இது அவரோட கேரக்டரே இல்ல. சோ ஒரு பிசினஸ் பார்ட்னராவும் ஓனராவும் நான் என்ன சொல்றேன்னா, என்னால கேரண்டியா சொல்ல முடியும், கரண் மேல என்னால பழி சுமத்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் சுத்தமா அர்த்தமே இல்ல. அவர் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. அவரால மேட்ச் பிக்சிங் செய்யவே முடியாது. பாத்தியா, நான் தான் சொன்னல, உறவை கூட முறிச்சிருவாங்க. பிரீதா என்ன சொன்னான்னு பார்த்தல. அவ இந்த சினாரியோல உன்னோட இல்ல. உன்னோட இந்த கிரைம் சினாரியோல உன் கூட சுத்தமா இல்ல. அவ டைரக்டா சொல்லல, அவ இன்டைரக்ட்லி ஹிண்ட் கொடுத்துட்டா. அவ உன்னை கை விட்டுட்டா. சார் கீழே விழுந்ததை பார்த்ததுமே நான் பதறிட்டேமா. அந்த டென்ஷன்ல எனக்கு யாரையும் கூப்பிடணும்னு கூட தோணல. அவருக்கு உதவி பண்ணி நான் அவரை உட்கார வைக்கணும்னு நினைச்சேனே தவிர வேற எதையுமே நான் யோசிக்கலமா. யோசிக்கணுமா இல்ல? நாம யாரு, நம்ம யாருக்கு உதவி பண்றோம், நம்ம சூழ்நிலை என்னன்னு எல்லாமே யோசிக்கணும். சட்டுன்னு அவசரப்பட்டுட கூடாதுமா. என்னம்மா பேசுற நீ? யார் கீழே விழுந்து கிடந்தாலும் உடனே தூக்கணும்னு நினைப்போமே தவிர இதையெல்லாம் யோசிக்கவே தோணாதேமா. விழுந்திருக்கிறது வயசானவங்களோ இல்ல நம்மள மாதிரி பொம்பளைங்களாவோ இருந்தா யோசிக்க வேண்டாம். ஆனா விழுந்தது ஒரு சின்ன வயசு பையங்கிறப்போ கொஞ்சம் நிதானமா தாமா இருக்கணும். எனக்கு புரியலமா. நான் சார கைத்தாங்களா புடிச்சு எழுப்பி விட்டது உனக்கு தப்பா தெரியுதா? சச்சா, எனக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரியும், அந்த தம்பிய பத்தியும் நல்லா தெரியும். நீங்க 2 பேருமே பக்குவமானவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. நான் உங்களை சந்தேகப்படல, தப்பாவும் நினைக்கலமா. அப்புறம் ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல மயில. என் அனுபவமும் வாழ்க்கையும் எனக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குமா. அததான் அம்மாவும் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அத தப்பா எடுத்துக்காம அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. தம்பிக்கு மேல இருக்கிற விருப்பம் உனக்கே தெரியும்ல. அந்த விருப்பம் தான் அவரை நம்ம வீட்டு மாடி வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா. நம்ம குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டுதான் அவர் எதையுமே இது வரைக்கும் வெளியில காட்டிக்காம இருக்காரு. ஆனா இப்ப நீ இப்படி போய் அவருக்கு நெருக்கமா உதவி எல்லாம் செஞ்சனா அவரு திரும்பவும் சஞ்சலப்படுவாரு, மனசு தடுமாறுவாரு, அது உன்கிட்ட வெளிப்படுத்துவாரு. அது உனக்குதான் பெரிய சங்கடமாயிடும். சாப்பாடு கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறது, சின்ன சின்ன உதவி பண்றதெல்லாம் வேற. ஆனா அதை தாண்டி நெருக்கமா போயிடக்கூடாது மயிலு. நம்மளோட எல்லை எதுன்னு புரிஞ்சு நாம தள்ளி இருக்கிறது தான் நல்லது மயிலு. அம்மா, நான் அப்படிதான் இருக்கேன்னு உனக்கு தெரியாதாமா? ஐபிஎஸ்ங்கிற கனவை தவிர இப்ப என் மனசுல எந்த குழப்பமும் இல்லம்மா. நாம என்னதான் தெளிவா இருந்தாலும்
நம்மள தடுமாற வைக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி வரும் மயிலு. அப்போ புத்திக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். புத்தியால அந்த சூழ்நிலையை ஜெயிச்சு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஆனா மனசு பலவீனமாகி நாம தோத்துட்டோம்னா வாழ்க்கை முழுக்க அது பெரிய உறுத்தலா மாறிடும். அந்த ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறத விட அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்காம இருக்கிறது தான் நல்லது. செல்ல மாப்பிள்ள, எப்படியோ அந்த ஆணவ புண்ணியத்தை உடம்பு குணமாய் வந்துட்டேன். ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, உனக்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ இல்லையோ, நீ எப்படியாவது குணமாய் வந்துடும் வெளியில காத்துட்டு இருந்த நாங்க ஹை வோல்டேஜ் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு பயத்திலேயே இருந்தோம். என்ன மாம்ஸ் இப்படி சொல்ற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? என்ன இப்படி கேட்ட? நீ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கும்போது கேஸ் கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எங்களுக்கு அள்ளு இல்ல. ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்துருக்கணுமே. பார்த்துருந்தா செம்ம காமெடியா இருந்திருக்கும். நீங்க தான் கையில போன் வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப பார்த்து ரசிச்சிருப்பேன்ல. ஆமா, ஓடிடில கூட வித்துருக்கலாம். ஏன் மாப்பிள்ள? ஏப்பா சும்மா இருப்பா. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. நானும் சீரியஸா தான் பேசுறேன், அவன் தான் ஜோக் அடிக்கிறான். அதை விடு வினய். மித்ரா நீ பொழைச்சு வரணுங்கிறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுச்சு தெரியுமா? சும்மா சொல்லாதீங்க சித்தப்பா. நான் உயிர் பொழைக்கிறதுக்கு மித்ரா கஷ்டப்பட்டால, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள, ஏன் இப்படி சொல்ற? எங்க அக்கா கூட தான் சாப்பிடாம தூங்காம உனக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்தா. அவ பட்ட கஷ்டம் மித்ரா பட்ட கஷ்டத்துக்கு ஈடாகுமா? சொல்லு பார்க்கலாம். மித்ரா அவளை கஷ்டப்படா மாப்பிள்ள? ஏன் மாமா, நீங்களும் இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க, சொல்லுங்க அவங்ககிட்ட. ஆமா, நீ சொல்ற சரிதான்ப்பா. எங்க எல்லாத்தையும் விட அதிகமா கஷ்டப்பட்டது மித்ரா தான், அண்ணியை விட அதிகமா. புரியல, இப்படி எல்லாரும் புகழ்ற அளவுக்கு மித்ரா அப்படி என்ன செஞ்சுட்டா? ஏன்க்கா, நீ பார்த்துட்டு தானே இருந்த மித்ரா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு. எதையும் சொல்லாம உம்முன்னு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து சொல்ல. சரி, மாப்பிள்ள குணமான சந்தோஷத்தில் இருப்ப, பேச்சு வராது, நானே சொல்றேன். ஐம் சாரி. எனக்கு தெரியும், அது நேத்து நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். நான் அந்த மாதிரி உன்னை திட்டிருக்க கூடாது. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பிராச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இதனால நைட் ஃபுல்லா சரியா தூங்கல. நான் உன்கிட்ட ஏன் அப்படி பேசினேன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் ஒருவேளை பழைய ரியாவா மாறிட்டேனா? அதான் எப்பவுமே ஸ்டூபிடா நடந்துப்பேன்ல, அப்படி எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு பேசிடுவேன்ல. பிராச்சி, இங்க பாரு, என் நிலைமை உனக்கு புரியுது இல்ல? நேத்து ராத்திரி நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. பிராச்சி, ஒரு அக்காவால மட்டும்தான் தங்கச்சியோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நீ புரிஞ்சுக்கலன்னா என்ன வேற யாரு புரிஞ்சுப்பா சொல்லு? நான் எப்பவுமே இப்படிதான் நினைச்சு தயவு செஞ்சு இந்த வாட்டி என்ன மன்னிச்சிரு. எனக்கு எப்ப என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், எப்ப அதை வெளிப்படுத்தணும்னு தெரியாது. எதை எப்ப சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறத பத்தி யோசனையே இல்ல. இதெல்லாம் யோசிச்சு என்ன மன்னிச்சிரு பிராச்சி. நான் கொஞ்சம் இன்செக்யூர் தான். நான் ரொம்ப பொசசிவ். எப்பெல்லாம் என் டேடை என் கிட்ட இருந்து யாராவது பெருக்கி பாக்குறாங்களோ அப்பெல்லாம் நான் ரொம்ப பொசசிவா மாறிடுவேன். அம்மாவுடைய அன்பு கிடைக்காததால அப்பாவுடைய அன்புக்காக நான் அப்படி மாறிட்டேன். பிராச்சி, நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ட்வின்ஸ்னால இஷ்யூஸ் எப்பவும் வரும் இல்லையா? எப்பவும் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன் மேலதான் எல்லாரும் அன்பு காட்டணும். அப்படி இல்லைன்னா எது என்னோடதோ அது கடைசி வரைக்கும் என்னோடதுதான். அது இன்னொருத்தர் தான் ஆக முடியாது.
இப்படி ஃபீலிங்ஸ் ஏற்படும் இல்லையா? இட்ஸ் நார்மல். அப்புறம் எனக்குள்ளே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் நான் என்ன பண்ணுவேன் பிராச்சி? பிராச்சி ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு. நான் என்னெல்லாம் உன்கிட்ட சொன்னனோ அதுக்காக ஒரு முறை நான் பழைய ரியாவா மாறிட்டேன்னு நினைச்சுக்கோ. அதனாலதான் நான் என் மனசுல இருக்கிறத அப்படியே உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் உன் அளவுக்கு புத்திசாலி இல்ல பிராச்சி. எந்த நேரத்துல எதை பேசணும், எப்போ அமைதியா இருக்கணுங்கிறத பத்தி எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நீ புத்திசாலி தானே, உனக்கு இதெல்லாம் தெரியும்ல. அதான் என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு எனக்கு இத பத்தி சுத்தமா தெரியல. உனக்கு தெரியும்ல பிராச்சி, எப்ப மாம்க்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ, எப்ப அவங்க மிஸ் ஆனாங்களோ, அப்ப நம்ம எல்லாரும் பிரிஞ்சிட்டோம் இல்லையா? நம்ம எல்லாருமே பிரிஞ்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறமும் ரன்பீர் உன் கூட தான் இருந்தான். என் கூட அப்பா இருந்தாரு. ஆனா அவரு 24 மணி நேரமும் தண்ணியிலேயே மூழ்கி இருந்தாரு. அத்தையும் அந்த தனுவும் நாள் பூரா சண்டை போடுவாங்க. என் கூட யாருமே இல்ல. என்கிட்ட எதை பத்தியும் சொல்ல யாரும் இல்ல. அதாவது ரியா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றதுக்கு ஆளே இல்ல. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு யாருமே இந்த உலகத்துல நேசிக்கவே இல்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யாருடைய அன்புக்கும் நான் லாய்க்கு இல்லாதவளோன்னு எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா எனக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கல, டேடோட பாசமும். சாரி அகிலா, மனசுல இருக்கிற காதல உங்க மாதிரி எல்லாரும் முன்னாடி என்னால சொல்ல முடியல. நான் பண்ணது தப்புதான். என்னோட படிப்பை பத்தி யோசிச்சுட்டு இந்த காதல வீட்டுல சொல்லாமா வேண்டாமான்னு குழப்பத்திலேயே இருந்தேன். I love you, அகிலா. நாம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அகிலா. இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன ஆதிரா? அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டதவள ஆயிட்டேனா? மறைக்க முடியாத அளவுக்கு காதலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கவே முடியாதாம். அப்பா பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் அகிலனை காதலிக்கலன்னு நான் பொய் சொல்லிட்டேன். எனக்கு அகிலனோட கல்யாணம் பண்ணி வைங்க. ஆதிரா, உன் காதல அகிலனுக்கு மட்டும் புரிய வைக்கல, எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிய வச்சுட்ட. உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும். என்ன சாரதா? ஆமாங்க. ஆதிரா, நீ போய் ரெஸ்ட் எடுமா.
தான் நடக்குது. வீட்டுல நடக்கிற எல்லா கெட்டத்துக்கும் இவதான் காரணம். இத்தனை வருஷத்துல என்னைக்காவது இப்படி ஒரு தீ விபத்து நடந்திருக்கா? விவாகரத்து நடந்த அன்னைக்கு எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறமும் கெஞ்சி கூத்தாடி எதுக்கு இவளை இங்க வச்சிட்டு இருக்கீங்க? மொத்தமா அவளை ஊருக்கு அனுப்ப வேண்டியதானே? டேய் பது, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கிட்டணும். இங்க இருந்து போயிடு. நான் இதுக்காகப்பா போகணும்? ஏன் போகணும் நான் கேக்குறேன். இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும்பா. சித்தார்த்த வேலை விஷயமா துபாய்க்கு போனான். இவ ஜெயிலுக்கு போனான்னு தெரிஞ்ச உடனே அங்க பார்க்க வேண்டிய வேலையை விட்டுவிட்டு இவளுக்காக திரும்பி வந்திருக்கான். அவனோட சொந்த வாழ்க்கையும் போச்சு, அவனோட கேரியரும் போச்சு. எல்லாம் இவளாலதான். இனிமேல இவளை வீட்டுல வச்சிருந்தா மொத்தமா குடியே முழுகி போயிடும். சித்தார்த், இவன் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டு எடுத்துக்காத. நீ முதல்ல அந்த மாலையை போடு. அவன் என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். அவன் மாலையை போட்டு தான் பாக்கட்டுமே. அவன் எப்படி போடுறான்னு நானும் பாக்குறேன். சார் வேண்டாம் சார். நான் பொம்மி கழுத்துல மாலை போடதா செய்வேன். உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. வேண்டாம் வேம்பு சார், வேண்டாம் வேம்பு சார். பொம்மி, நீ பேசாம இரு. நிறுத்துங்க. சித்தார்த், என்ன கால்தியா விழ வச்ச. இனி நீ அந்த அம்மா காலில் விழுந்து கெஞ்ச வேண்டிய நேரம் வந்துருச்சு. பரவாயில்ல, நளினி போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. என்ன வேணி? போதும் நீங்க பண்ணதெல்லாம். அப்படியாக்கா? ஆமா, பிரீத்தி இப்பதான் கால் பண்ணி பேசினா. இன்னைக்கு 3வது மருந்து கொடுத்ததும் மேடி கண்ணு முடிச்சிருவாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து மேடி பர்த்டே ஃபங்க்ஷனை தடபுடலா கொண்டாடலாம்னு சொன்னான். அப்போ இன்னைக்கு எல்லாரும் மாமாவோட பிறந்த நாள ஜமாய்க்கிறோம். மேடி என்கிட்ட ஒரு நாள், நீ அனாதை இல்ல, உன்னோட பிறந்த நாள் உனக்கு தெரியலையேன்னு கவலைப்படாத, இனிமே ஏன் பிறந்த நாள் தான் உன் பிறந்த நாள்னு சொல்லி நாம நம்ம பிறந்த நாள ஒன்னா கொண்டாடலாம்னு சொன்னாரு. நானும் அதெல்லாம் நடக்காதோன்னு நினைச்சேன், ஆனா நடக்குது. ஸ்வேதா, நல்லவங்க வாக்கு பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிடுச்சு பாரு. உன் புருஷன் சொன்னது உண்மைதாம்மா. இன்னைக்கு உன் பிறந்த நாளும் தான். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, நீயும் உன் புருஷனும் ஒரே நாள்ல பிறந்து ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீயும் மேடியும் பிறந்ததே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்னா சேர்ந்து ஒன்னா வாழத்தான். உங்களை பிறப்பிலே சேர்த்து வைக்க நினைச்ச அந்த கடவுள் கண்டிப்பா உங்க 2 பேரையும் பாதியில பிரிக்க மாட்டாரு. நீ கொடுக்க போற 3வது மருந்தால உன் புருஷன் மேடி கண்டிப்பா கண்ணை முழிச்சிடுவாரு. நீயும் மேடியும் 100 வருஷம் ஒன்னா வாழ போறீங்க. அந்த கடவுள் உனக்கு கொடுக்க போற பிறந்தநாள் பரிசே மேடிதான் ஸ்வேதா. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி நடந்து மேடி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா அதுவே எனக்கு போதும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். அதெல்லாம் மாமா கண்ணு முடிச்சு வந்துருவாருக்கா. நீங்க தைரியமா இருங்க. இன்னைக்கு அக்கா மாமாவோட பிறந்த நாள்.
அத பார்க்க அம்மா நம்ம கூட இல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, ராசாத்தி கண்டிப்பா இன்னைக்கு வந்துருவா. நீங்க சொன்னது நடந்தா நான், அக்கா, சிவா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பாட்டி. சரிக்கா, நாங்க காலேஜ் போயிட்டு நேரா மாமா வீட்டுக்கு வந்துடுறோம். நான் வரேன்க்கா. வரேன் பாட்டி. பாய் பாட்டி. வரேன்க்கா. பாய். அதிக பிரசங்கித்தனமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துட்டு வர எனக்கே தெரியாம டிரைவர் கிட்ட சொல்லி என்ன கோவிலுக்கு வர வைக்கிறேன். இப்படி அன்வான்டடா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. இப்ப கூட இங்க நீ வந்து என்ன கொஸ்டின் பண்ற. என்ன இதெல்லாம்? இது மாதிரிலாம் கேட்கறதுக்கு நீ யாரு முதல்ல? இல்லங்க, நான் நீ அம்மாவுக்காக தான் இதெல்லாம் செய்யறதா சொல்ல போற அதானே? சும்மா இதையே சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு நினைக்காத. ஏய், என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லங்க. நீ பண்ற இந்த அதிக பிரசங்க தனத்தை நான் பொறுத்து போறதால அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது அர்த்தம் கிடையாது. ஒருவேளை நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து நான் மனசு மாறி உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்ல நினைச்சனுவே, அந்த எண்ணத்தை இப்பவே மாத்து. நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எனக்கு இம்ப்ரெஸ் வரல, எரிச்சல் தான் வருது. இன்னும் உன் மேல எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது. ஆபீஸுக்கு போனா ஆபீஸ் டென்ஷன், வீட்டுக்கு வந்தா உன்னால எனக்கு டென்ஷன். நான் தெரியாம தான் கேக்குறேன், பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ நான் எதுக்காக உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்? ஒருத்தரை எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு வெறுக்க முடியுமோ நான் உன்னை அவ்வளவு வெறுக்கிறேன். இப்போ எனக்காக நீ பண்ற எதையுமே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதுக்குதான் அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு சொன்ன. இன்னும் ஏன் அதை நீ சொல்லாம இருக்க? நான் எப்படிங்க அதை சொல்றது? அம்மா கண்ணை பார்த்து நேருக்கு நேரா இந்த விஷயத்த உங்களால சொல்ல முடியாதப்போ என்னால மட்டும் எப்படி முடியும்? அவங்க எவ்வளவு கனவோட நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. நம்ம சந்தோஷமா இல்லைங்கிறது தெரிஞ்சதும் அம்மாவோட மனசு உடைஞ்சு போறத பார்க்க எனக்கு தைரியம் இல்லைங்க. அப்போ அம்மா கிட்ட எதையுமே சொல்லாம வாழ்க்கை ஃபுல்லா என்ன இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதானே? சரி பரவாயில்ல, நீ சொல்லலன்னா என்ன, அம்மா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்றேன். நானும் எவ்வளவு நாள் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? எதையுமே வெளியே சொல்லாம எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு அடைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அது பர்ஸ்ட் ஆகி வெளியே வரதானே செய்யும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இன்னைக்கு இருக்கேன். சொல்றேன், எல்லாத்தையும் அம்மா கிட்ட நானே சொல்றேன். நம்ம மறைச்ச எல்லாத்தையும் நானே போய் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டிய தேவையே இருக்காது பாரு. இன்ஃபேக்ட் உன்னை என்னோட வச்சுக்கணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. உன்னோட லைஃப நீ பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பிங்க் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்னு ஒரு சாமியார் கிட்ட கேட்டபோது சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாராம். அவ்வளவுதாங்க. எதையுமே சிம்பிளா எடுத்துக்கிட்டா லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சரி, நம்ம முதல் காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ, யார் பேசுறது சொல்லுங்க. உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் வள்ளி. நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில டெய்லரா வேலை பார்க்கறேன். என் வீட்டுக்காரரும் அதே கம்பெனில டிரைவரா இருக்காரு. என் முன்னாடியே அவர் சூப்பர்வைசர் திட்டுறாரு. அத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வள்ளி, ஒரே இடத்துல வேலை பார்க்கற கணவன் மனைவிக்குள்ள காமனான வர பிரச்சனையே இதுதான். இந்த விஷயத்துல முதல்ல உங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் வேணும். வேலை பார்க்கற இடத்துல இருக்கிற பிரச்சனைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அப்புறம் வீட்லயும் நிம்மதி இல்லாம போயிடும்ல. அதனால உங்க கணவரை சிறப்பா செயல்பட சொல்லுங்க. அதுதான் அவர் முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். சரி நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாமா? ஹலோ, யார் பேசுறது? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மேடம்,
என் பேர் வருண். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் மேடம். அவகிட்ட என் காதலை சொல்லவே தயக்கமா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க மேடம். வருண், வாழ்க்கையில எதுக்கு வேணாலும் நம்ம அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம். ஆனா காதலுக்கு மட்டும் நம்ம ஐடியா கேட்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சு உங்க காதலியை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டா, அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு விலகிடுங்க. ஏன்னா வாழ்க்கை காதலோட முடிஞ்சு போறதில்ல. ரொம்ப தேங்க்யூ மேடம். சரி நேர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என் பேரு அது வேண்டாம். ஒரு அம்மா தன்னோட பையனை தான் உயிரா நினைச்சாங்க. இப்ப கூட அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஏதோ சில காரணங்களால அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி 2 பேரும் பேசிக்காம இருக்காங்க. அனிதா, சத்தியமா எனக்கு தெரியாது அனிதா. ப்ளீஸ் என்ன நம்பு. என் பேரு கூட சொல்லாத. இந்த ஃப்ராட் கூட சேர்ந்து நீ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு சாரி. போடி. அனிதா, பேசாதீங்கம்மா. யாரும் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏய், உன்னை பத்தி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொன்னதெல்லாம் நம்பாம உன்னை நம்பனண்டி. உன்னை பார்க்க போனதுல இருந்து ஒவ்வொன்னுத்துக்கும் உன்னைதானே கூட்டிட்டு போனேன். இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? போதுமா ரஜினி? இவ்வளவு அசிங்கப்படுறதுக்கு தான் ஓடி ஓடி எல்லாம் செஞ்சியா? வேண்டான்னு சொன்னதே கேட்டியாடி? பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் இந்த களவாணி தனத்துல யாரெல்லாம் இருக்கீங்கன்னு. எங்களுக்கும் தெரியும் அனிதா, ரொம்ப பேசாத. என்ன தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? ஏய், கொஞ்சம் பொறுமையா பேச அனிதா. பொறுமையா பேசணுமா? பொறுமையா பேசுற மாதிரி அவங்க எல்லாம் நடந்திருக்காங்க. ஏய் அனிதா, பொண்ணு பார்க்க புடவை எடுக்க அவளா வரேன்னு சொன்னா நீ தானே கூட்டிட்டு போன? ஆமா, நான் தான் கூட்டிட்டு போனேன். இவன் மேல நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு போனேன். நீ அவ ஃப்ரெண்டு தானே? பார்த்திபனை பிடிச்சிருக்குன்னு சொன்னவ உனக்காக தானே விட்டு கொடுத்தா. அப்போ நீயும் அப்படியே விட்டுருக்கணும்ல. சும்மா தூண்டி விட்டுட்டு இப்ப அவளை எதுக்கு நீ குத்தம் சொல்ற? பேசாத. நீ பேசாம ரஜினி. எனக்காக நீ பேசிருக்கியான்னு கேட்டேல்ல, இப்ப நான் பேசுறேன். ஏன் வேண்டாங்கிற என்ன? அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க கூப்பிடும் போது இவ வாய் அடைச்சிருந்தா இன்னைக்கு இந்த கேவலம் வந்திருக்குமாடி? இப்ப கூட நீ கீழே தானே நின்ன. இவ தானே ஏதோ உன்னை சொல்லி உன்னை மனமேடைக்கு அனுப்பிச்சா. இவ தான் நம்மள கேவலப்படுத்தணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன ரஜினி, உங்க அம்மாவை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? நீங்க முதல்ல எங்க அம்மாக்கு பதில் சொல்லுங்க அனிதாக்கா. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டே தானே இருந்தேன், கேட்டீங்களா? நீ என்னெல்லாம் சொன்னேன்னு நான் சொல்லவா? நீங்க மிரட்டினா ஐயோ என் ஃப்ரெண்ட்னு விட்டுட்டு போக நான் ஒன்னும் ரஜினி அக்கா இல்ல. வேண்டான்னு ஒதுங்கி போனவளை இழுத்து கூட வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணது நீங்க. சஞ்சீவ், அபி, எனக்காக கஷ்டப்பட்டு ஓடி வந்தியா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
பொய் சொல்லாத அபி. நீ வாங்குற மூச்சும் உன் வேர்வையுமே சொல்லுது எனக்கா நீ கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கான்னு. சஞ்சீவ், நீ என்ன பார்க்கணும்னு சொன்னா போதும், நான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உனக்காக ஓடி வந்துருவேன் சஞ்சீவ். சரி அபி, நான் ஊருக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன். சஞ்சீவ், போய்தான் ஆகணுமா? அபி, நீ எனக்காக கடனை கட்ட இவ்வளவு கஷ்டப்படும் போது நானும் உனக்காக ஏதாவது பண்ணணும்ல. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசு. கண்டிப்பா. சரி அபி, பார்த்து. நான் வரேன். இந்த தேர்தல்ல நிச்சயமா நம்ம குப்பத்துல இருந்து ஒருத்தரை எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்துறோம். இதுதான் முடிவு. சத்யா சொல்றதா கரெக்ட். ஏன் நமக்கெல்லாம் எம்எல்ஏ ஆக தகுதி இல்லையா? தகுதி இருக்கு, ஆனா ஆள் வேணுமே. இங்க எல்லாருமே அண்ணாட காட்சி. இதுல யார் தேர்தல் நிப்பா? நிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. யார சொல்றா? எந்த எம்எல்ஏக்காக குமாரோட உசுறு போச்சோ அந்த குமாரோட பொண்டாட்டி புனிதா தான் மஜிலிக்குப்பம் தொகுதியோட வேட்பாளர். அக்கா, வேண்டாம்க்கா இதெல்லாம். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க, புனிதாவை வேட்பாளரா நிறுத்த உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? சம்மதம் இல்ல. பாவம் புனிதா இப்பதான் புருஷனை இழந்திருக்கு. கட்சிக்காரங்க வீடு ஏறி வந்து மிரட்டினா பயப்படாதா? கட்சிக்காரங்க மிரட்டுவாங்களா இல்ல நீ மிரட்டுவியா? இல்ல, நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். என்ன எதிர்ப்பு வந்தாலும் நாம எல்லாரும் புனிதாக்கு துணையா இருப்போம். இப்ப சொல்லுங்க, புனிதாவை தேர்தல்ல நாம நிக்க வைப்போமா? நிக்க வைக்கலாம் சத்யா. ரொம்ப நன்றி. இன்னையில இருந்து புனிதாக்கு தேர்தல் வேலையை செய்வோம். ஜெயிக்க வைப்போம். நம்ம ஓட்ட நம்ம ஆளுக்கே போடுவோம். அதையும் மீறி எம்எல்ஏ கஜேந்திரனுக்கு குப்பத்துல இருந்து ஒரு ஓட்டு போச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறேன்.
எங்களுக்காக நல்லது பண்ற உங்க பேச்ச மீறி கண்டவங்களுக்கு ஓட்ட போடுறோமா? நம்ம குப்பத்து ஓட்டு எல்லாமே புனிதாவுக்கு தான். புனிதா, என் கண்ணு, திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? மாற்றத்துக்கு காரணம் என்ற மேல உனக்கு புதுசா வந்த அக்கறையா, இல்ல ஒன்றுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பயமா? எனக்கு முகத்தை பார்த்தாலே தெரியலீங்களாக்கா, உங்க மேல இருக்கிற பயத்துல தாங்க ஓடியாந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டாளுங்க. அதை சிரிச்சு அப்படியே மலுப்புறா பாருங்க. உங்ககிட்ட எனக்கு பயமும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அப்புறம் எதுக்காக கேஸ வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ? சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு அதை அடக்கி ஆள்ற ரிங் மாஸ்டர் இல்லைன்னா சிங்கத்தை காட்டுக்குள்ள சுதந்திரமா உலாவ விட்டு அதை வேட்டையாடுற வேட்டைக்காரினா. ஏனுக்கா சிங்கத்து வயலுக்கு அடி போடணும்னு அவ தலையில இருந்து அது யாராலக்கா மாத்த முடியும்? எதிரிய கட்டி போட்டு பலத்தை காட்டுறது வீரம் இல்ல, விளையாட விட்டு ஜெயிச்சு காட்டுறது தான் வீரம். அதான் என்னோட ஸ்டைல். இனிமேதான் நீங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பட்டா பார்வதி, அது என்ன தலையில காயம்? பார்வதியா? Who is she? என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பார்க்கும் போதெல்லாம் பார்வதி பார்வதினே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பார்வதி இல்ல, ஜாக்லின். ஜாக்லின் பெர்னாண்டஸ். பரவாயில்ல, நீ அவ இல்லல்ல. சரி, அது என்ன தலையில காயம்? மேடம் காலில் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். போலாம். எனக்கு அதை போயிட்டாங்களே, நாம இங்க நின்று என்ன பண்றதுங்கக்கா? நாம வீட்டுக்கு போலாம்க்கா. கண்மணி மணி வரை உங்களை பார்க்காம அழுதுட்டு இருந்ததுங்கக்கா. உங்களை பார்த்துச்சுன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்குங்கக்கா. போலாம்க்கா, வாங்க. இல்ல முருகேசா, எனக்கு ஏதோ ஒண்ணு இடிக்குது. அது என்ற கொடையா இருக்குங்க, அதானு கிடைச்சுக்கும். இந்த பக்கமா வச்சுக்கிட்டானுக்கே பிடிக்காதுங்கக்கா. அட அறிவாளி, நான் அதை சொல்லல. எனக்கு அந்த ஜாக்லினை பார்க்க கண்டிப்பா அது பார்வதியா தான் இருப்பான்னு எனக்கு நிறைய சந்தேகம் வருது. எனக்கு அப்படி சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அதனால அப்படி சொல்றீங்களாக்கா? அது மட்டும் இல்ல முருகேசா, சார் சாரி சார். எத்தனை சாரி சொன்னாலும் செஞ்ச தப்பு இல்லன்னு ஆயிடுமா? படிச்சு சொன்னேன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு பிரசன்ட் பண்ண வேண்டிய ரிப்போர்ட்னு. அத கொஞ்சமாவது உங்க மண்டையில ஏத்தி இருந்தா நான் இப்ப அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சார் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார், இப்ப சரி பண்ணிடுறேன். கிழிப்பீங்க. 3 நாள் பண்ணாதத அரை மணி நேரத்துல எப்படி சரி பண்ணுவீங்க? நான் இத கவனிக்காம விட்டுருந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய வேலையும் போயிருக்கும். சார் சார் போவாதீங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு ஏதோ தெரியாம வேலையில தப்பு பண்ணிருக்கும் போல. Who are you, old man? இந்த ஆளை யார் உள்ள விட்டது? சார் சொல்ல கேட்காம அவரே வந்துட்டாரு சார். தம்பி, நீங்க பேசுறதுல எதுவும் தப்பு இல்ல தம்பி. ஆனா ஒரு லேடி ஸ்டாஃப்ட பேசும்போது கேபின்குள்ள வச்சு தானே நீங்க பேசணும், அதான முறை. யோ, நீ யாருன்னே எனக்கு தெரியல, இதுல எனக்கு அட்வைஸ் வேற பண்றியா? மரியாதை கெட்டு போறதுக்குள்ள வெளியில போயிடு. தம்பி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க தம்பி, பரவாயில்ல. ஆனா லேடி ஸ்டாஃப இந்த மாதிரி பொது இடத்துல வச்சு திட்டாதீங்க தம்பி. நானும் ஒரு 200 பேருக்கு மேனேஜரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவன்ற முறையில தான் தம்பி சொல்றேன். இந்த ஆள் யாருமா? என்ன சொல்லிட்டு உள்ள வந்திருக்காரு? உமா மேடத்தோட மாமனார் சார், லஞ்ச் கொடுக்க வந்திருக்காரு சார். ஓ, தப்பு பண்ணதும் இல்லாம அதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு வீட்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கீங்களா? சார்
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது என்ன ஆபீஸா இல்ல அரச மரத்தடி பஞ்சாயத்தா? சார் இல்ல சார், ப்ளீஸ் சார். உமாவுக்கு மெமோ டைப் பண்ணி என் கேபினுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார் தம்பி ப்ளீஸ் தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தம்பி. என்ன தைரியம் இருந்தா என் மேலேயே கை வைப்ப? தம்பி அது வந்து செக்யூரிட்டி யோ வாயா இங்க. சார் இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியா? சார் போங்க சார் போங்க. அப்படியே போகும்போது உன் மருமகளையும் கையோட கூட்டிட்டு போயிடு. சார் நான் சொல்றது. சார் கிளம்புங்க சார். உமா நான் உனக்காக தான். அவரை வெளியில அனுப்புங்க, மறுபடியும் உள்ள விடாதீங்க. கிளம்புங்க சார். சார் கிளம்புங்க. கிளம்பு. இதோ வரமா. All the best. வரம்பா. Bye. வரேன். சஞ்சய் 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 என்னாச்சுப்பா? ஒண்ணுலமா என்னாச்சுடா? அது அடிபட்டுருச்சா? பூந்தொட்டில நான் இடிச்சுக்கிட்டேன். பூந்தொட்டி இல்லையா? ஐயோ மனசா தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. போமா. என்ன பணி? முதல் நாள் வேலைக்கு போறேன், இப்படி தடுமாறலாமா? நான் கவனிக்கலமா, ஏதோ ஞாபகத்துல வந்தேன். என்னங்க கொடு. இந்த சஞ்சய் வித்யா ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா. ஆமா, அங்கிருந்த பூந்தொட்டி எதுக்கு எடுத்து இங்க வச்சிருக்க? நானா? ஆமா, அதான் நான் ஈவினிங் பார்த்தனே, நீ தானே எடுத்து வச்ச? இவளுக்கு இதுதான் வேலை. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. இந்த வீடே இவ கண்ட்ரோல்ல இருக்கிறதா நினைப்பு. இங்க பாரு, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? ஓகே, நான் கிளம்புறேன். வரமா. சரிப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.